அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலான ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா நாம் கணிக்கிற பலன் சில நிலைகளில் தவறி போகும். இது எல்லோருக்கும் இயல்பு தான். அதாவது சில ஜாதகங்கள் நம்மளுக்கே தனியாட்டம். அதாவது சில நிலையில் நாம் ஒரு பலன் எடுக்கும்போது அதன் பலன் வேறு மாதிரியாக இருக்கும். அதற்கு சில நுணுக்கங்கள் உள்ளே சென்று ஆழமாக யோசிக்கும் போது தான் ஏன் இந்த பலன் நடந்தது என்பது நமக்கு தெரிய வரும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது கூட இந்த சம்பவம் எப்படி நடந்ததுங்கிற ஆராய்ச்சியில் இறங்கும்போது அந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். முன்னால் நம்ம பார்த்திங்கன்னா மேம்போக்கான இந்த மாதிரி தான் அமைப்பில் இருவர் நடந்திருக்கும் அப்படின்னு நாம் கணிச்சிருப்போம். ஆனால் நடந்த சம்பவங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். அதற்கு காரணம் சில நிலைகளில் நாம் சில நுணுக்கமான விஷயங்களை உள்ளே சென்று ஆராயும் போது தான் அதற்குண்டான விடை கிடைக்கும். உதாரணமாக ஒரு ஜாதகர் இந்த துறையில் தான் இருப்பார் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவோம். ஆனால் அவர் வேறு துறையில் இருப்பார். அதற்கு சில நுண்ணிய நம் கணிப்பில் நடக்கும் சில நுண்ணிய தவறுகள் தான் அதற்கு காரணமாக இருக்கும். இந்த மாதிரியான ஜாதகங்களை நம்மளே தடுமாற வைக்கும். நம்மளே சில நிலையில் தவறான கணிப்புக்கு தான் போவோம். எல்லாம் 100 ஜாதகத்துக்கு 100 எல்லா ஜாதகத்துலையும் பர்ஃபெக்டாக பலன்னு சொல்கிற ஜோதிடர் யாராலையும் முடியாது. சில நிலைகள் கணிப்புகள் தவறும். இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த உதாரண ஜாதகத்தில் நம் கணிப்புக்கு நாம் மேம்போக்காக கணிப்பதற்கும் சற்று உள்ளே புகுந்து கணிப்பதற்கும் பலன்கள் தடுமாற வைக்கும். பலன்கள் மாறுபடும். நாம் கணிக்கிற கணிப்புக்கும் நடக்கும் விஷயத்துக்கும் பலன்கள் மாறுபட்டு நிற்கும். இந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் ஏன் இந்த பலன் நடந்தது என்று உள்ளே சென்று ஆராய்ச்சி செய்யும்போது நமக்கு தெளிவான பலன் இந்த விதிவிலக்குகள் நமக்கு புரிய வரும். இந்த மாதிரியான அமைப்பில் பலன்கள் எந்த இடத்துல ஒரு மனுஷனை தடுமாற வைக்குது அப்படிங்கிற உதாரண வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பிறந்தது 17/12/1992 4:07 PM அளவில் பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகர் பிறந்தது ரிஷப லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்தில் கேது, 3ஆம் வீட்டில் செவ்வாய், 5ஆம் வீட்டில் சந்திரன் குரு, 7ஆம் வீட்டில் புதன் ராகு, 8ஆம் வீட்டில் சூரியன், 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சனி. இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா மேம்போக்காக பார்த்தாலும் ஒரு நல்ல யோக ஜாதகம் தான். ஏனென்றால் ராசியின் குரு அட்டமாதிபதியாகவே இருந்தாலும் ராசியின் குரு லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தின் ராஜ்ய யோகாதிபதி இவர்களை பார்வை செய்து மிக உன்னத நிலை. இது மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா புதன் ராகுவுடன் இணைந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரி விலகி தான் இருக்கார். அந்த ராகு புதனுடைய காரக ஆதிபத்திய இயல்புகளை தனது தசாபுத்தியில் எடுத்து செய்வார் என்பது நமக்கு புரிய வரும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு நாம் மேம்போக்காக கணித்தால் என்ன துறையில் கொண்டு கணித்தவர்கள் சனியின் துறை. அதாவது ஏன்னா சனியை அதிக சுபத்துவமாக இருப்பதால் ஆட்சி பெற்ற ஸ்தான பலத்திலிருந்து சுக்கிரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருப்பதால் சனியை அதிக சுபத்துவமான கிரகம் போல் தோன்றும். சில நிலைகளில் பார்த்திங்கன்னா ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு ஒரு கிரகம் சுபத்தன்மையுடன் இருக்கும். அந்த கிரகத்தின் தொழில் அமையும். இங்கே சனியின் துறையில் நாம் கணிக்கும்போது இவர் மருத்துவத்துறையில் MBA இருக்கார், உயர் படிப்பு படிச்சிருக்காரு. இதற்கு காரணம் என்ன? செவ்வாய் நீசமாக தானே இருக்கார். ஆனாலும் செவ்வாய் அப்பொழுது தான் கடகத்துக்குள் நுழைந்து வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார். சுக்கிரனின் பார்வை விழுகிறது. மேலும் சனியின் பார்வை இங்கே ராஜயோகாதிபதியின் பார்வை என்ற அமைப்பில் செவ்வாய் அங்கே வலுவாகவே இருக்கிறார். மேலும் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். இந்த நிலையில் இந்த ஜாதகர் மருத்துவராக இருக்கிறார். நானே எடுத்தோன்னே கேட்டேன், நீங்கள் சனியினுடைய துறையில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, இவர் மருத்துவத்துறையில் இருக்கிறார். அப்பொழுது தான் நம்மளுக்கு பொறி தட்டியது போல சில விஷயங்கள் பிடிபட ஆரம்பித்தது. யாருமே எடுத்தோன்னே எல்லாம் 100 ஜாதத்தையும் 100 பேருடைய தொழிலும் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. சில நிலைகள் தடுமாற வைக்கும். இது போன்ற தடுமாற வைக்கும் இடங்கள் என்பது கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான இடங்கள் தான். ஏனென்றால் சனிதான் அங்கே ஸ்தானபலத்தில் சூரிய கேந்திரத்தில் இருக்கிற சந்திரனோட இணைவு இந்த குருவின் பார்வையில் சுக்கிரனோட இணைவில் இருக்கார். அப்போ ராஜயோகாதிபதி சனி தானே. இருந்தாலும் அங்கே சனி சுக்கிரன் இருவரும் நீச செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார்கள். எனவே சுக்கிரன் சனியின் சுபத்தன்மை சற்று குறைகிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை செவ்வாய்க்கு டிகிரி அடிப்படையில் இல்லை என்றாலும் கூட சுக்கிரனை செவ்வாய் பார்க்கறது சுக்கிரனின் சுபத்தன்மை சற்று குறைய செய்கிறது. மேலும் அந்த 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டோடு சனி செவ்வாய் இருவரும் தொடர்பு கொள்கிறார்கள். இதைவிட மேலாக
செவ்வாய் அங்கே வர்க்கோத்த நிலையில் இருந்து கிட்டத்தட்ட சந்திரன் கேந்திரத்துக்குள்ளே இருக்கிறார். அவர் 90 டிகிரி தாண்டி அப்புறம் 91 டிகிரி ராசிக்கு 10ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கிறார். லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளும் நிலையில் அவர் இருக்கிறார். இந்த அமைப்பில் செவ்வாய் வர்க்கோத்த நிலையில் இருக்கிறார். எனவே செவ்வாயின் தான் இங்கே முதன்மை காரக சுபத்துவ கிரகம் என்பதன் அடிப்படையில் இவர் மருத்துவத்துறையில் இருக்கிறார். அதிலேயே பார்த்தீங்கன்னா சனி அதிக சுபத்துவமடைந்திருப்பார். சனியின் காரகமான அதாவது எலும்பு சார்ந்த மருத்துவம் உயர்கல்வி நிலையை இந்த ஜாதகர் அடைவார் 2ஆம் நிலையாக. எனவே சில ஜாதகங்களில் நாம் பார்த்தவுடன் பலம் தடுமாற வைக்கும். பக்கம் பார்த்தா எடுத்தாலும் டப்புன்னு சொல்லிடுவோம். அதாவது சுக்கரன் சனி இருந்திருக்கு, குரு பார்த்துருக்கு, சனியின் துறையில் வந்து ஜாதகம் இருப்பார். அப்படி இல்லை. ஏனென்றால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னதான் சனி சுக்கரனுடன் இணைந்தாலும் அங்கே செவ்வாயின் பார்வை அந்த பாவகத்துக்கு விழுகிறது. 2ஆவதாக சுக்கரனுக்கும் செவ்வாய் பார்வை வருகிறது. அதே சமயம் செவ்வாய் சுக்கரனின் பார்வையிலும் ராஜயோகாதிபதி சனியின் பார்வையிலும் இருந்து வர்க்கோத்தம நிலையில் நீசபங்க அமைப்பில் இருந்து ராசிக்கு 10ஆம் வீட்டிலிருந்து அப்போ தான் 11ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கிரகம் அதாவது பாவச்சந்தியிலிருந்து வரும்போது அந்த முந்தின பாவகத்திலிருந்து உள்ள வரும்போது அந்த பாவத்தினுடைய தன்மையும் எடுத்துரைக்கும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து அப்போ தான் செவ்வாய் விலகிறார். லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த நிலையில் ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு எந்த கிரகம் சுபத்தன்மை அடைகிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவ தொழில் அமைப்பு இவர் முதன்மை காரகமான செவ்வாய் இருப்பதால் இந்த ஜாதகர் மருத்துவராக இருக்கிறார். நாம் எடுத்தோன்னு வந்து ஈஸியாக அதை சொல்லிட முடியாது. நமக்கு வந்து அதாவது பளிச்சுன்னு பண்ணுறது வந்து சனி தான் அதிக சுபத்துவமான கிரகம் அப்படிங்கிற மாதிரி தோணும். உண்மையில் இந்த ஜாதகத்தை சற்று உள்ளே நுழைந்து ஆராயும் பொழுது செவ்வாய் அங்கே வர்க்கோத்த நிலையில் அமர்ந்து சுக்கிரனின் பார்வையிலும் வர்க்கோத்த நிலையில் நடந்து கிட்டத்தட்ட சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரன் வீட்டில் அமர்ந்து சந்திர கேந்திரத்தில் நீசபங்க அமைப்பிலும் அமர்ந்து ராசிக்கு 10ஆம் இடத்தோடு கிட்டத்தட்ட அந்த நிலையிலிருந்து அப்பொழுதுதான் விலகிறார். லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். இந்த ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் நிலை ஒரு கிரகம் கண்டிப்பாக பெறுவது அவசியம். அப்போ தான் அந்த கிரகத்தினுடைய காரக விஷயங்களில் ஜாதகர் இருப்பார். இந்த அமைப்பில் ராசிக்கு 10ஆம் வீட்டோடு இருந்து அப்பொழுதுதான் விலகி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டையும் செவ்வாய் பார்ப்பதாலும் செவ்வாய் அங்கே ஓரளவு ஒளிபுரிந்திய சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரன் வீட்டில் அமர்ந்து வர்க்கோத்தம நிலை பெறுவதாலும் இந்த ஜாதகர் மருத்துவத்துறையில் இருக்கிறார். இப்படி தான் இந்த மாதிரி இடங்கள் தான் நமக்கு பலம் சொல்ல தடுமாற வைக்கும் இடங்கள். நானே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்ன டாக்டர்னு சொல்ல முடியல. நான் சனியின் துறையில் தான் இருப்பாங்க சொன்னால் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் யோசித்து பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புரிவது. ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தவர்களுக்கு ஒருபாடு யோசிச்சோம்னா விதிகளின்படி தான் நடந்திருக்கு. ஆனால் அதற்கு முன்னால் நம்ம கணிக்கும்போது நம்ம கணிப்பில் சிறு தவறுகள் நேரலாம். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ராகு திசை நடக்குது. அதாவது விருச்சிகத்தில் அந்த ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டாருங்கிறது விதி தான். ராகுக்கு வீடு கொடுத்த நீசமானாலும் நல்ல பலன்களை செய்ய மாட்டாருன்னு விதி தான். ஆனாலும் அந்த லக்கணத்தின் யோகாதிபதியான புதனுடன் ராகு இணைந்து புதனை கிரகணப்படுத்தாமல் இருக்கிறார். அந்த ராகு திசையில் இந்த ஜாதகர் பிரமாதமாக படித்து மருத்துவக் கல்வியை பெற்று மருத்துவ உயர்கல்வியும் பெற்று இருக்கிறார். 2-5 கூடிய புதனுடனே ராகு இருப்பதால் இந்த ராகு திசை பிற்பகுதியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் இந்த ராகுவே தந்துவிடுவார். ராகு திசை பிற்பகுதியில் திருமணம் நடக்கும். குரு திசையில் புத்திரபாக்கியம் நடக்கும். குரு அங்கே காரகோபாக ராசிகள் எல்லாம் இல்லை. ராசிக்கு 5ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். அங்கே சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரனுடனையும் குரு காரகோபாக ராசியை செயல்பட மாட்டார். எனவே இந்த நிலையில் இதுபோன்ற அமைப்புகளில் நம்மளுக்கு பலன் சொல்ல தடுமாற வைக்கும் இடங்கள் இது போன்ற இடங்கள் தான். இதை சற்று நுணுக்கமாக எந்த ஒரு ஜாதகத்தையும் எடுத்தோம் கழித்தோம் என்று பலன் சொல்லும்போது அதற்கு பலனுடைய பலன் தவறிவிட வாய்ப்பு உள்ளது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். செவ்வாய் சுக்கிரனின் பார்வையை பெற்று சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரன் வீட்டில் அமர்ந்து வர்க்கோத்த நிலையை அடைந்து லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகர் மருத்துவராக இருக்கிறார் என்ற விதி சற்று உள்ளே சென்று யோசிக்கும் பொழுது நமக்கு சரியாக பின்படும். இது போன்ற இடங்களில் பலன் சொல்ல நமக்கு தடுமாற வைக்கும் இடங்கள் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.